எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் கூட நான் உங்களோடு ஒரு சிறிய விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். 2025ஆம் ஆண்டு வருவதற்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ளது. 2024ஆம் ஆண்டு முடிவடைய போகிறது. ஆகவே இதுவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பயனற்ற வாழ்வு, ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டுல நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி நாங்கள் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழப்போகிறோம் என்பதை குறித்து நான் இன்றைய நாள் உங்களோட சில நிமிடங்கள் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். உண்மையாகவே நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே நாங்கள் என்ன சாதிச்சிருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு 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 பயனுள்ள வாழ்வை நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோமா என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுவரை காலம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அன்பான தம்பி தங்கச்சியாக்கள், என்னிலும் வயது குறைந்தவர்கள், அதே என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுவரை காலமும் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை குறித்து 2025 நான் அப்படித்தான் இருக்க போகிறேனா, அல்லது 2025 இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க போகிறேனா, எப்படி நான் ஒரு பயனுள்ள வாழ்வை நான் வாழ முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஒரு பயனுள்ள வாழ்வை நாங்கள் வாழ்வது என்பது உண்மையாகவே அது எங்களுக்கும் எங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பயனுள்ள வாழ்வு என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில ஒரு 2 கேள்விகளை நான் கேட்கலாம் என்றிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இன்றைய காலத்திலே பயனுள்ள வாழ்வை இன்றைய வாலிபர்கள் வாழ்கிறார்களா? இரண்டாவது, இன்று என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த 2 கேள்வியை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையா நானும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், நானும் அநேகம் பேருக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் என்னுடைய சொந்த குடும்பத்துக்கு நான் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் மனசுல நினைப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நீங்கள் சில இடங்களில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னத்தை எப்படி நீங்க சிந்திக்க வேண்டும், உங்களுடைய ஆற்றலை நீங்க எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனது அன்பான இந்த காணொலியை கேட்கிற உறவுகளே, நான் 2 விடயங்களை நான் உங்களோடு கதைக்கலாம் என்று இருக்கிறேன். ஒன்று, உங்களை நல்ல முறையில வழிநடத்துகிறவர்களுக்கு, அந்த உங்களை நல்ல முறையில வழிநடத்துகிறவர்களுக்குள்ள நீங்க அடங்கி இருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமா உங்களோட பெற்றோரா இருக்கலாம். இன்றைய வாலிபர்களுக்கு மிக ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பெற்றோருக்குள்ள அடங்கி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அவங்க கருதுறாங்க. உண்மையிலேயே எங்களை நல்ல வழிப்படுத்துறது, எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது செயற்படுகிறதுமான 2 பேர் உண்மையிலே எங்களுடைய அம்மா அப்பா தான். நீங்க அவங்களுக்கு கீழே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். 2வது, நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆசிரியர்கள் உங்களை யாரெல்லாம் உங்களை நல்வழிப்படுத்தணும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவங்களுக்குள்ள நீங்க இருக்க பழக வேண்டும். நீங்க உதாரணமா நீங்க பார்க்கலாம், இந்த நீங்க உப்பளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, இங்க நாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆனரவு உப்பளத்தை குறித்து நாங்க பார்க்குற நேரத்துல நீங்க உப்பளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த அந்த உப்பு அந்த உவர் நீர் உப்பாக மாறுகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அது என்ன செய்யப்படும் சொன்னா, பாத்தி அடைச்சு பாதுகாக்கப்படும். அதாவது பாத்தி அடைச்சு அந்த உவர் நீரை தேக்குவார்கள். தேக்குற நேரத்திலே அந்த தேக்கி அதுல சில தேவையில்லாத சில நீர்கள், அதாவது மேலதிகமான சில நீர்களை வடிகட்டி 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 அனுப்புவார்கள். அனுப்புகிற நேரத்திலே அது ஒரு தூய ஒரு உப்பாக மாறும். அநேகம் பேருக்கு பிரயோஜனம் உள்ள உப்பாக மாறும். நீங்க பாத்தீங்கன்னா 100க்கு 90 வீதத்துக்கு மேற்பட்ட உணவுகள் உப்பின்றி உண்ண முடியாதவையா இருக்கிறது. அந்த உப்பு பாருங்க, சாதாரணமான ஒரு உப்பு இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனா மனிதர்களாக படைக்கப்பட்ட நாங்கள், பிறந்த நாங்கள், உருவாக்கப்பட்ட நாங்கள், ஏன் நாங்கள் அநேகம் பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஒரு பயனற்ற ஒரு உதவாத பாத்திரமாக நாங்கள் ஏன் இருக்கிறோம் என்பதை குறித்து நீங்க சாதாரணமான ஒரு உப்பு எப்படி அது உப்பா மாறுச்சு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அது அந்த தன்னை கட்டுப்படுத்துகிற, தன்னை உப்பாக மாற்ற யோசிச்சு கட்டுப்படுத்துகிற அந்த வேலையாட்கள் போடப்பட்ட அந்த எல்லைக்குள்ள அந்த நீர் இருந்தது. அதுதான் அது உப்பா மாறுறது காரணம். நீங்க யோசிக்கலாம், மற்ற நீர் உப்பா மாறாதான்னு சொல்லி. உப்பா மாறும், ஆனா அது பிரயோஜனப்படுமான்னு சொன்னா இல்லை.
அது 100% பிரயோசனப்படலாம். அதுவும் நல்ல முறையில் பிரயோசனப்படுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல. உண்மையாகவே அந்த 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 பாத்திக்குள்ள நாங்க அடங்கி இருக்கிற போது, அந்த அந்த வேலைக்குள்ள எங்களை நல்ல வழிப்படுத்துகிறவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் அடங்கி இருந்து தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது கட்டாயம் நாங்கள் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இரண்டாவது முக்கியமான காரணம், அந்த உப்பு, அந்த உவர் நீர் உப்பாக மாறுகிறதுக்கு இரண்டாவது முக்கியமான காரணம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சூரிய ஒளி படுகிறது. நீங்க என்னதான் பாத்தி கட்டினான்னு என்னதான் நீங்க செய்தாலும் உப்பு நீங்க அந்த உவர் நீர் சூரிய ஒளி படையலன்னு சொன்னா அது உப்பா மாறாது. இன்றைக்கு அன்பான தம்பி தங்கச்சியாங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எங்களை படைத்த அந்த கடவுள், எங்களை உருவாக்கின அந்த கடவுள் எங்களை இன்றைக்கும் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். நாங்கள் இன்றைக்கு வருவோமா அல்லது நாளைக்கு வருவோமா என்று சொல்லி எப்பொழுது என்னுடைய பிள்ளை, நான் உருவாக்கின பிள்ளை என்னை நோக்கி வரும் என்று சொல்லி அவர் அனுதினமும் எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு நாங்கள் அனுமதிக்கிற பொழுது நாங்கள் ஒரு பயனுள்ள உப்பாக மாற முடியும். இது 2024 வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விடுவோம், அதை மறப்போம். ஆனா இன்றைக்கு நாங்கள் எடுக்க போற முடிவு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க அந்த கடவுளை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த உண்மையான கடவுளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை உப்பை போல பிரகாசிக்கும். என்னதான் வேலி அடைச்சான்னு, என்னதான் பாத்திய கட்டினான்னு, அந்த உப்பு அந்த உவர் நீர் மீது அந்த சூரிய ஒளி படையல் என்று சொன்னா அது வெறும் உவர் நீராக மாத்திரம்தான் இருக்கும். உண்மை எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் நீதியின் சூரியனாகிய அந்த உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பட அனுமதிப்போமாக இருந்தால், அல்லது அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அன்பான தம்பி தங்கச்சியாக, எங்கோ பிறந்தீங்க, எங்கோ வளர்ந்துட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்யறது, இனி நாங்க எப்படி எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு முடிவெடுங்க. இன்றைய நாள்ல நான் 2025 இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த நொடியில இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அநேகம் பேருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாகவும், அநேகம் பேர் விரும்புகிற ஒரு மனுஷனாகவும், என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல மனிதனாகவும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்ல நீங்க விரும்புவீங்களா இருந்தா இந்த நேரத்துல நீங்க இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான கடவுளை உங்கள் மேல பட அனுமதிங்க. சேர்ந்து உங்களை நல்ல வழிப்படுத்துகிற நல்ல மனிதர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்களுக்குள்ள நீங்க அடங்கி இருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சில பெரிய காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியான இலக்கை நோக்கியும், ஒரு வெற்றியான வாழ்க்கை பயணத்தை நோக்கியும், ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். நன்றி.